சிறிய கிராமத்தில் தனியாக வாழும் ஒரு எளிய மனிதன் இருந்தான். அவனுக்கு நண்பர்கள் இல்லை, குடும்பமும் இல்லை. அவன் வீட்டின் பின்புறத்தில் ஒரு பப்பாளி மரம் இருந்தது. அந்த மரம்தான் அவனுக்கு நம்பிக்கையும் துணையும். ஒரு நாள் அந்த பப்பாளி மரத்தின் கீழ் ஒரு சின்ன வெள்ளை முயல் காயத்துடன் நடுங்கிக் கொண்டிருந்தது. அதை பார்த்த மனிதனின் மனம் உடைந்தது. அவன் அந்த முயலை வீட்டுக்குள் கொண்டு வந்து அன்போடு பராமரித்தான். தினமும் பப்பாளி மரத்திலிருந்து பழுத்த பப்பாளியை எடுத்து முயலுக்கு கொடுத்தான். நாட்கள் சென்றன. முயல் குணமடைந்து மகிழ்ச்சியாக ஓடத் தொடங்கியது. மனிதனின் வாழ்க்கையும் மெதுவாக மாறியது. அவனது தனிமையை அந்த முயல் நீக்கியது. அவன் சிரிக்கத் தொடங்கினான். ஒரு நாள் மனிதன் நோய்வாய்ப்பட்டான். எழுந்திருக்க முடியாத நிலையில் இருந்தான். அன்று முயல் பப்பாளி மரத்தருகே சென்று அவனுக்கு உணவு தேடிக் கொண்டு வந்தது. அப்போது மனிதனுக்கு புரிந்தது, நாம் காட்டும் அன்பு ஒரு நாள் நமக்கே திரும்பி வரும். பப்பாளி மரம் நிழல் கொடுத்தது, முயல் அன்பு கொடுத்தது. அந்த மனிதன் வாழ்க்கையின் அர்த்தத்தை கண்டான். மொரல் இன் கருத்து: அன்பு, கருணை, கவனம், இதுவே உண்மையான செல்வம்.